நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் அளித்துள்ள கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை தங்களுடைய சொந்த ஊர்களை போய் கொண்டாடணும் அப்படின்றதுல மக்கள் ரொம்பவே ஆர்வப்படுவாங்க, விருப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்காக பாத்தீங்கன்னா நேற்று முன்தினத்திலிருந்து சென்னையிலிருந்து ஏராளமான மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணம் செஞ்சுட்டு வராங்க. பொதுமக்களின் வசதிக்காக சென்னையில பாத்தீங்கன்னா குறிப்பா 6 இடங்கள்ல இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது. நம்ம இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல நம்ம இருக்கோம். இந்த 6 சென்டர்ல இந்த கிளாம்பாக்கமும் ஒரு இடமா இருக்கு. இங்கிருந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு அதிகமான பேருந்துகள் இயக்கப்படுது. குறிப்பா நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மார்த்தாண்டம் போன்ற பகுதிகளுக்கு இங்கிருந்து எஸ்சிடிசி பேருந்துகள் வந்து இயக்கப்படுது. அது மட்டும் இல்ல, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் போன்ற பகுதிகளுக்கும் இங்கிருந்து பேருந்துகள் வந்து இயக்கப்படுது. அந்த பேருந்துகள்ல அதிகமான பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட ஒரு சில குறிப்பிட்ட வழித்தடங்களுக்கு வந்து குறைவான பேருந்துகள் இயக்கப்படுது. அதனால பேருந்துல கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்றதையும் பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இன்னும் அதிகமான பேருந்துகளை இயக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. 2 நாள் முன்னாடியே போயிருக்க வேண்டியது கடந்த 3 நாளாவே எங்களுக்கு பேருந்தே சரியா கிடைக்கிறது இல்ல. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனா பஸ் வந்து இன்னும் அதிகமா இருந்துச்சுன்னா போக்குவரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க வந்து இப்போ 2 மணி நேரமா காத்துட்டு இருக்கோம், ஒரு பஸ் கூட ஃப்ரீயாவே வரதில்ல. இப்ப இதை பார்த்தோம். இப்ப இந்த கடந்த 2 நாட்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து 4.45 லட்சம் பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. அதுல குறிப்பா அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மட்டும் 35% பேர் இங்க இருந்து பயணம் செஞ்சிருக்கதா சொல்றாங்க. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் 75,000 இருந்து 1 லட்சம் பேர் இங்க இருந்து பயணம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் நேரம் செல்ல செல்ல மாலை நேரத்துல அதிகமான கூட்டம் வரும் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் விக்னேஷ் சுப்பிரமணியன். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.